உன் ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன? எங்களை என்ன கேன பையன் நினைச்சியா? மரியாதையா கதவை திறந்து எங்க பொண்ணை வெளியே விட்டுடு. இல்ல இந்த ஊரை விட்டே உயிரோட போக முடியாது. சௌரி கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். இனிமே ஒரு வயலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் இவளும் கிட்டத்தட்ட 35 வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எங்களை பிரிச்சு வச்சுட்டீங்களாடா. ஆக போற காலத்துலயாவது எங்களை சேர்த்து வச்சவங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா. இல்ல விரும்பாண்டி அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும், என் காது குழியில கேட்கணும். எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு செய். வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வளகாப்பெல்லாம் நல்லா நடந்ததா? எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்துச்சுமா. என்னாலதான் வர முடியல. நல்லபடியா பிரசவமாய் தாயும் பிள்ளையும் ஆத்தா தான் காத்து கொடுக்கணும். அத்தை பேச்சம்மா எப்படி இருக்கா? எப்பவும் போலதான் அந்த சின்ன பசங்களோட சேர்ந்துகிட்டு ஆல மரத்துல தொங்குறதும் அரச மரத்துல ஏறதுமா அதே விளையாட்டு புத்தியோட தான் தெரியுறா. இப்போ எங்க இருக்கா? உன்ன
மேட்டை சுத்தி ரோட்டை சுத்துவோம் வந்து மாட்டிக்கிட்ட காதுக்கெல்லாம் பூவை சுத்துவோம் அட காட்டை சுத்தி மேட்டை சுத்தி ரோட்டை சுத்துவோம் வந்து மாட்டிக்கிட்ட காதுக்கெல்லாம் பூவை சுத்துவோம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டோம் ஒரு தப்பு தண்டா பண்ண மாட்டோம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டோம் ஒரு தப்பு தண்டா பண்ண மாட்டோம் அடக்கமா உட்கார். இந்தா கறி. போலி இல்லையா? இது இருக்கு. திங்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உன்ன மாதிரி குமரிகள்லாம் இப்படி அடி திரியிறாளுக. 7 கழுத வயசாச்சு. இன்னும் அந்த சின்ன பையனோட சுத்திக்கிட்டு இருக்கியே. என்னடி பாக்குற? உன் கூட சமைஞ்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு இழுத்துட்டு திரியிறாளுக. அத பார்த்தா அது அறிவு வர வேண்டாம். நல்லா திங்க வேண்டியது, ஊற சுத்த வேண்டியது, தூங்க வேண்டியது. அறிவு கட்ட சிரிக்கி. நானும் இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா இவ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு உன் நோக்கத்துக்கு அலையிறியே. அடியே, நான் அடி வைத்துல நெருப்பு கட்டிட்டு அலையிறேன். என்ன நான் சொல்றது கொஞ்சமாச்சும் காதுல ஏறுதா? என்னைக்கு உன்னை உன் மாமா கையில புடிச்சு கொடுக்கறனோ அன்னைக்கு தாண்டி எனக்கு நிம்மதி. ஐயோ, என் தாலி அத்துட்டு ஓடுறானே படுவாய் மனுஷன். என் குழந்தைய காப்பாத்து. புலிபாண்டி அண்ணே, வீட்டு வரி வசூல் பண்ணு. இதோ வரேன். அக்கிரமம் நடக்கும்போது தடுக்கிறது நானும் வருவேன். ஓடாத நில்லு. நில்லு. யாராவது பக்கத்துல வந்தீங்க குத்தி குடலை கடிச்சிருக்கேன். மரியாதையை குழந்தை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த தாலியை என்கிட்ட கொடு. பக்கத்துல வராத. வந்தா குழந்தைய குத்தி கொன்னுடுவேன். என் கையில கத்தி இருக்கு. இது கத்தியாட? இதுதான்டா கத்தி. சரியான போட்டி. ஏய், மரியாதைய குழந்தையும் தாலியும் கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன். அந்த மாதிரி எத்தனை பயில நான் பாத்துருக்கேன். ஏய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கத்தி பத்தாதுடா, 2 கத்தியால வகுந்துறாரு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. தாலி அறுத்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது. தம்பி, என் தாலியை காப்பாத்துங்க. அதான் உங்க தாலியை காப்பாத்திட்டேனமா. இவரை கொண்டுடாதீங்க. நிரந்தரமா என் தாலி பறி போயிடும். என்னம்மா சொல்ற? இவர் தாங்க என் வீட்டுக்காரு. போச்சுடா, வீட்டுக்காரு அம்பாசக்காரரு. டேய், எந்திர குத்த மாட்டாரே. டேய், ஏந்திரா. என்னம்மா இதெல்லாம்? ஆமாங்க, தினம் இப்படித்தான். சாராயம் குடிக்கணும்னு காசு கேட்டு தகராறு பண்ணி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப குழந்தைய காட்டி பயமுறுத்தி தாலி அத்துட்டு ஓடி வந்துட்டாருங்க இந்த பாவி மனுஷன். ஏடா, உனக்கு கட்டின தாலியை விட கல்லும் சாராயும் பெருசா போயிடுச்சா? ஏடா, 3 முடிச்சு போட்டு தாலி கட்டுறது எதுக்கு தெரியுமாடா? முதல் முடிச்சு கடவுளுக்கு கட்டுப்படணும், 2வது முடிச்சு பெத்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும், 3வது முடிச்சு புருஷனான உனக்கு கட்டுப்படணும். புருஷன் நீயே தாலி அறுத்தினா உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ளனா ஓங்கி வெட்டினா பாரு ராஸ்க. கட்டுறா தாலிய. கட்டுறானா? இனிமே தண்ணி அடிக்கிறதுக்காக தாலி அறுத்தன்னு கேள்விப்பட்டேன். படவ சீவிடு. பணத்தை வச்சு குழந்தைக்கு அவனுக்கும் ஏதாவது வாய்க்கு ருசி ஆக்கி போடு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. சரி சரி, போயிட்டு வர. நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க? அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டுறாங்கடா? அட விடுங்கண்ணே, ஊருன்னு இருந்தா நாலு நல்லது நடக்கும், 2 கெட்டது நடக்கும். கழுதைய விடுங்கண்ணே. விளையாட்டா இறந்துருச்சுன்னா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் மூடி இந்த வச்சுக்கிறதெல்லாம் வேணும். அடி கழுத பிசாசு. என்ன புலிபாண்டி, உனக்கு எங்கேயாவது அடிக்கடி பட்டுருச்சா? ஆண்ட முடியல, அடிக்கடி ஒண்ணும் படல. லேசா ஒரு கிண்ணி தான் இறங்கி போச்சு. என்னது கிண்ணிப்பா? அதானே, நல்ல வேலை. எனக்கு எங்கேயும் அடிபடல. இழுக்கிற நெருப்பு காலை உடைச்சிருவ போட்டிருக்க.
என்னடா பாக்குற? ஐயா கொஞ்சம் பொறுமையா. ஆத்தா கால உடைச்சிடாத. இருப்பா. நான் எப்படி பார்த்தா கலந்துக்கிட்டே சொல்லி பிடிச்சிருக்கணும். தெரியாதனமா இவருக்கு பிடிச்சிருச்சு. இவன் ஒருத்தன். ஐயோ, ஜிலேபி. என்னப்பா நீ? அம்பிடுதா விழுந்துடுச்சு தகப்பி வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடு சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும் பாத்து போ, உனக்கு சுளுகி போகுது. ஏய் பாக்க வச்சு திங்காதடா, மௌத்தால போகுது. சும்மா இருங்க, கண்ணு வைக்காதீங்க. ஏய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. ஆனா இப்பதான் சாம்பார்ல இருக்க, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த. ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி போயிட்டு வா. ராசா. ஆத்தா ஏஜென்டமா ரேடியோ பண்ண சிறப்பு எங்க காணா? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. ஏய் ஏய் பிளேடி, நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்தேன், இன்னுமாடா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். எந்திரா. ஏய் சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. ஏய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நானும் ஐ பிளடி சூட் சூட். நீங்க சுட்டாலும் பரவாயில்ல, கோத்த வைக்க மாட்டேன். Go, go. இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஊசி போட்டுக்கணும். இது பஞ்சாயத்து போர்டு உத்தரவு சாமியோ. ஊசி போட்டுக்கடா. டேய் ஊசி போட்டுக்கடா. ஒண்ணா உடம்பு. டேய் போடுங்க. இல்ல வலிக்காம போடுறமா. கொஞ்சம் சொன்ன கேளுமா. என்ன போட்ட உடனே விழுந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட். ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பேன். நான் செத்து போயிடுவேன். அப்பா என்னது ஊசிய காணா? சக்சஸ். என்னது மூச்சை காணா? ஊசிய போட்டுக்கடா. டேய் ஊசி போட்டு பழக்கம். ஊசி போட்டுக்கடா. யாதி வராதா? போடுங்க போடுங்க டாக்டர். மாமா ஊசி போட்டு போறாரு வாங்கடா டேய் டேய் வெற்றி. வாங்க டாக்டர் வாங்க. இங்க இந்த பக்கம் தானே வந்தாங்க. இவனுக்கு டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ராசாவுக்காக. எங்க எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. லலலலலலலல, லலலலலலல. நீதானா அந்த குயில், என் வீட்டு சொந்த மயில். ஆத்தாடி அடியாத்தாடி. அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? அடச்சே, பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நரைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு எனக்கு நேத்து பையல கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலையிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலையிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு?
கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க 2 பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. சிகப்பி வயசு சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. இத பாரு வடிவு, அறுவடையும் முடிஞ்சிடுச்சு. ராசையாவுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். நீ உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா. நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? ஆம்பளை இல்லாத வீடு, நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான். மாலையும் வேலையும் கூடி வரும்போது நாம நிறுத்தவா முடியும்? அப்புறம் என்ன, நம்ம குருநாதையரை பார்த்து முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சிருவோம். சரி வா போலாம், நாங்க வர்றோமா. சரிங்க அண்ணே. வர வடிவு. என்ன உன்னை பிடிக்க முடியாது நினைச்சியா? அங்க பாரு உன் பொண்ணு பேச்சிய. கல்யாணம் வரைக்குமாவது நம்ம பயலை எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாணி கோணி வெக்கப்பட சொல்லுமா. என்ன ஐயோ இங்க பாடுறா, என்னமோ இவள சொன்ன மாதிரி நாணி கோணிட்டு இருக்கிறா. இவளே ஒரு கேணி. ஏய் வாடி. வர வடிவு. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையும் கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விடும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கேடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் உன் சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுக்கு தான். 2க்கு இதுலயே போயிடுவியா? அடிங்க. நேத்து பேச. நேத்து பேச. நில்றா. 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 இந்தாயா வீட்டு வரு. ஏய், வீட்டு வரி கேட்டா உண்டியல கொடுக்குற காசுங்கடா. குளிக்கி பாரு. வா வா வா. ஏய், ஏய், என்னடா வா வா. இதுல இருந்து எப்படி காசு எடுக்கிறதுனா? இவனுங்க கிட்ட வரி பணம் வாங்குறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். மாமா என்ன புள்ள இங்க? அட என்ன புள்ள புதுசா வைக்கப்படுற? பட்டாளத்துக்கார மாமா தான் சொல்லுச்சு, உன்னை பார்த்த உடனே வெக்கப்பட சொல்லுச்சு. அதான் வெக்கப்பட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். எப்படி இருக்கு மாமா என் வெக்கம்? ஐயோ, நீ வைக்கப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு புள்ள. பிச்சி, என் கண்ணே பற்று போல் இருக்கு. பேச்சி, லுக், நாங்க 2 கண்டிஷன் போடுவோம். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஓகே? என்ன சொல்லுங்க? நம்பர் 1, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க உடம்ப நீங்க குறைச்சிக்கணும். சொல்லுங்க சார். நம்பர் 2, கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது. ஓகே? ஏன் சார், புள்ளையாவது பெத்துக்கலாமா? அது உங்க இஷ்டம். வாங்கடா போலாம். வர என்னடா? ஆமா, நாங்க வர்றப்ப ஏதோ உண்டியல் நோண்டிட்டு இருந்தியே, வாட் ப்ராப்ளம்? உண்டியல்ல இருக்கிற காசு எடுக்க முடியல, அதான் நோண்டிட்டு இருக்கேன். அதை என்கிட்ட கொடுங்க. கொடுத்தா ஓடிடுவிய? கொடுங்க. ஐயோ, என்னடா? இப்ப எடுத்துங்க. மாங்கா அடி. இவனுக்கு இருக்கிற ஐடியா எனக்கு இல்லையே. ஐயோ அம்மா. மாடசாமி கிட்ட வரி வாங்க சொன்னேன், வாங்கினியா? முதல்ல வரி வரியா கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? அரைக்கால் டவுசர் போட்டவனுக்கு வரி கொடுக்க மாட்டேன், முழுக்கால் டவுசர் போட்டவன வர சொல்லுன்னாங்க. சரி வா போலாம். அங்க போகாதப்பா, என்ன அடி பின்னி எடுத்துட்டாங்க. அப்படியா? காசு பொறுக்கிக்க, அந்த பொறுக்கிய நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் தப்பிச்சேன். மாடசாமி, வரி கேட்டு வந்தவனை ஏன்டா அடிச்ச? வரி வேணும்னா கொடுத்து விட்டேன்னு நீ பார்க்கல?
ஏய், மரியாதையா வரிய கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கலன்னா கதவை பிடிக்கிட்டு போயிடுவேன். எங்க புடுங்க பாப்போம். எட்ரா கையா, முதல்ல எட்ரா கையா. வரி கேட்டு வந்தவனை அடிக்கவா செய்றீங்க? பார், நீ உங்க அண்ணன் வேணா அந்த ஊருக்கு நாட்டாம இருக்கலாம். என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க போறது போறது போடா. இலை, நான் அப்பவே சொன்னேன், கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது, அதிகமா சாப்பிடாதான்னு. கேட்டியோ? வயித்த கலக்கிடுச்சு. உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன். அப்பா, இதோட 3 முறை ஆயிடுச்சு. கலகலன்னு வெளியே போறது வகுத்துக்கு நல்லதுன்னு. புழு பூச்சிலாம் செத்து போகும். பேசாம இருங்க. என்னண்ணே பேச்சு முச்சே இல்ல, முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டா, சீக்கிரம் வந்து தொலைடா. நீ அந்த சக்கரத்துல காத்த பிடிங்க விடு. என்னண்ணே முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா, என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு? பாம்பு கம்பு படம் நிக்குதான்னு பாருங்க. பாம்பு மட்டும் இல்லடா, நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது. என் பாட்டு காணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நம்ம ஊர்ல வரவ குரங்கு தொல்லை அதிகமாயிடுச்சு. டேய் புலிபாண்டி, என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாடுறா. ட்ரை பண்றேன். நம்ம பேண்ட் அங்க இருக்கு. அப்பா நல்ல வேலை, பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ கம்பளி பூச்சி. எல்லாம் ஓ வேலைதானா? சுட்டி 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 பொண்ணு, இது மட்டி 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 பொண்ணு. சுட்டி பொண்ண சுத்தட்டா, கட்டி கட்டி போடட்டா, பொட்டு ஒண்ணு வைக்கட்டா, தொட்டு தொட்டு கிள்ளட்டா. சுட்டே சுட்டி சுட்டி பொண்ணுக்கு மெட்டி ஒண்ணு போடட்டா, மெட்டி போட்டு கட்டி போடட்டா. குட்டி வாய்க்கு பூட்டு ஒண்ணு போடட்டா, பூட்டு போட்டு பாட்டு பாடட்டா. பாப்பா எப்பப்பா பாப்பா அப்பப்பா பார்த்தா தப்பப்பா வீரப்பா. மட்டி மட்டி மட்டிக்கு மட்டி
சொல்லி வச்ச ஒரு தேதியில் நிக்க வச்சு மாலை மாத்துவேன். வாடி பூஞ்சிட்டே நீதான் எங்கிட்டே வீண முட்டின முட்டி தேயும். ஓய். வேகாது பப்புத்தா வேகாது பப்புத்தா ஆகாது தப்புத்தா யாருன்னு என்ன நீ நினைச்சு மதுகட்ட பொண்ணு சுட்டி சுட்டி பொண்ணுக்கு மிட்டி ஒண்ணு போடட்டா மிட்டி போட்டு கட்டி போடட்டா. பாப்பா எப்பப்பா பாப்பா அப்பப்பா பாத்தா தப்பப்பா வீரப்பா. பொட்ட குட்டி வாய்க்கு பூட்டு ஒண்ணு போடட்டா பூட்டு போட்டு பாட்டு பாடட்டா. கெட்டிக்கார பைய பாட்டுக்கு ஒத்துக்காது தப்பு தாளந்தா. ஊரும் கெட்டுடும் பேரும் கெட்டுடும் தாரம் ஒன்ன போராட்டம் போட்டா. ஓடி வாயத்தா ஏய், பொட்ட குட்டி வாய்க்கு பூட்டு ஒண்ணு போடட்டா பூட்டு போட்டு பாட்டு பாடட்டா. சுட்டி சுட்டி பொண்ணுக்கு மிட்டி ஒண்ணு போடட்டா மிட்டி போட்டு கட்டி போடட்டா. வடிவு வாங்கண்ணே, பள்ளி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா. நான் பெரிய குளிஞ்சத்துக்கு மாடு பிடிக்க போறேம்மா. திரும்பி வர்றதுக்கு ராத்திரி ஆனாலும் ஆயிடும். அது வரைக்கும் வள்ளி ஒத்தையில இருப்பா. நான் வர்ற வரைக்கும் பேச்சியம்மால வள்ளிக்கு துணையா கொஞ்சம் படுத்து சொல்றியாமா? அதுக்கு என்னண்ணே, பாவம் புள்ளத்தாச்சி புள்ள. பேச்சு மாவ துணைக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரிங்கண்ணே. ஏய் இந்தாடி. என்னடி மச்சக்கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, இங்கேருந்து போகும்போது சின்ன வயிறோட போனேன், இப்ப பெருசா இருக்கே. அங்க நிறைய சாப்பிடுவியா? கல்யாணம் ஆயிட்டா எல்லாருக்கும் வயிறு பெருசா தாண்டி ஆகும். எங்க மாமனுக்கு கல்யாணமே ஆகல, அவருக்கு மட்டும் வயிறு பெருசா இருக்கே. நீ முதல்ல உன் மாமனை கல்யாணம் பண்ணு, அப்புறம் அவருக்கு சிறுசாயி உனக்கு பெருசாயிரும். என் கூட சமைஞ்சவ நீ. நான் கல்யாணம் பண்ணி பேறு காலத்துக்கே வந்துட்டேன். நீ இன்னும் ஒரு விவரம் தெரியாம சின்ன பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க.
என்ன வள்ளி என்னாச்சு? பையன் வகுத்துக்குள்ள உதைக்கிறான். உதைக்குதா? எங்க பாப்போம். புள்ள உதைக்கிற சத்தமே கேட்கலையே, ஏதோ கடா மூடானதான் கேக்குது. அடி புள்ள உண்டானவளுக்கு தாண்டி புள்ள உதைக்கிறது தெரியும். நீயும் கல்யாணம் முடிச்சு பாரு, உன்னையும் உதைப்பாவும். உதைக்கும் உதைச்சா புள்ள மண்டையில நறுக்குன்னு கொட்டிட மாட்டேன். ஐ நதியா வளையல், ரேவதி வளையல், கண்ணாடி வளையல். என் வள்ளி எனக்கும் புள்ள உண்டானா இவ்வளவு நிறைய வளையல் போடுவாங்கல்ல? போடுவாங்கடி. இரு வர. எங்க போற? என்னடி இது? புள்ள உதைக்குது. ஐயோ சரி சரி வா வந்து படு. நான் படுக்க மாட்டேன் போ. என்னடி வேஷம் இது? ஐயோ சொன்ன கேளுடி, என் புள்ள சிரிச்சுட்டான் போதும். நீ தூக்கம் வருதுன்னு சொன்ன போய் படு. படு அண்ணா, நான் கொலைக்கு போயிட்டு வரேன். வழிக்கு விழுந்து வவுத்து வலியில அழுகுறாங்க, யாரையாச்சும் கூட்டு போங்கண்ணே. நீ போய் மருத்துவத்தை கூட்டு போ, நான் போய் மருத்துவத்தை கூட்டு வரேன். அக்கா மறிக்கொழுந்துக்கா, அக்கா 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 வள்ளிக்கு வவுத்து வலி தாங்க முடியல, வாங்கக்கா. மீனாட்சிக்கா காமாட்சிக்கா வாங்கண்ணே. வள்ளி வவுத்து வலி வருது ஏட்டா என்ன போடுங்க. வள்ளி வலிய போடுறாளா? நீ நடமாத்த கரியாச்சா? அரிய வாங்கடி சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. வாங்க அம்மா அக்கா ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. கண்ணு எடுத்து வந்து